எப்போதும் பாதுகாப்பா நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இயேசு உன்னை காப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பா இயேசு எப்போதும் பாதுகாப்பா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. மறக்காமல் காப்பார் மாறாமல் காப்பார் இயேசு உன்னை காப்பார். மறக்காமல் காப்பார் மாறாமல் காப்பார் இயேசு உன்னை காப்பார். இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இயேசு உன்னை காப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார். மலைதனிலும் காப்பார் காற்றினிலும் காப்பார் இயேசு உன்னை காப்பார். மலைதனிலும் காப்பார் காற்றினிலும் காப்பார் இயேசு உன்னை காப்பார். இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இயேசு உன்னை காப்பார் நீ போகும்போதும் காப்பார் வரும்போதும் காப்பார் இயேசு உன்னை காப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் நீ போகும்போதும் காப்பார் நீ வரும்போதும் காப்பார் நீ போகும்போதும் காப்பார் நீ வரும்போதும் காப்பார் இயேசு உன்னை காப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார் இயேசு எப்போதும் பாதுகாப்பார். பாதுகாப்பார் அந்த உலகத்தில் உச்சவரும் பெற்றவரும் சொந்த ஜனமும் சாதியும் எல்லாரும் தள்ளி கழிப்போம். இக்கொடிய துரோகியை பாவி இயேசு என்னை தேடி வந்த தெய்வம் 1979 பம்பாய் பட்டணத்திலே ஒரு அனாதையாய் டிக்கெட் சொன்னால் எல்லாரும் கைவிட்ட நிலைமையில வலது கையும் வலது காலும் பச்சைவாத ரோகியாய் ஒரு தலைவாத ரோகியாய் தரையில் நிலத்தில் நரங்கி கொண்டிருந்த என்னை யாரும் சேமிச்சில்ல எல்லாரும் கைவிட்டு ஒரு தெய்வராசம் மராட்டிக்காரன்
என்னை சைன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தது. மருத்துவ சாஸ்திரம் கைவிட்டது, மெடிக்கல் எல்லாம் கைவிட்டது. அதனை ஓர்த்து வாழ்வதை காட்டிலும் ஜீவிப்பதைக்கால் மறிப்பது நல்லது, மறிக்கிறது நல்லது. நான் ஓர்த்து நான் ஆத்மகத்தை செய்ய போகிற சமைத்தேன். அந்த ராத்திரி எனக்கு உரிமையான சமயத்தில் என்னை தோத்தரண்டா கிழித்து மேலே கட்டிக்கொண்டு கழுத்தில் கட்டிக்கொண்டு போய் தேவதாசனம் வந்து விழிச்சு என்னை பாதுகாத்த தெய்வம். அந்த தெய்வம் പറഞ്ഞു, മകനെ എനിക്ക് ഞാൻ ജീവൻ നൽകി, എനിക്കവൻ ഇനി പാകുമോ പ്രാർത്ഥിച്ചു. ആ ദൈവദാസൻ 3 മാസം എനിക്കായി വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാറുണ്ട്. ദേവദാസൻ ഇങ്ങനെ വെളിപ്പാടിൽ പറഞ്ഞിരുന്ന ദീർഘദർശനമായി 3 മാസം കഴിയുമ്പോൾ 90ാമത്തെ ദിവസം നീ നടക്കാൻ കഴിയും. ദൈവം സുഖം പറഞ്ഞു. ആ ദൈവദാസൻ പറഞ്ഞതുപോലെ തന്നെ എനിക്ക് ദൈവം സുഖം തന്നത് കൊണ്ടാണ്, എന്റെ കാലൊക്കെ കൈക്ക് സുഖം തന്നത് കൊണ്ടാണ് അങ്ങനെയാണ് എന്റെ സംഭവം. സന്തോഷം. പോകുമ്പോതും കാപ്പാ യേശു ഉங்களை காப்பா, இயேசு எப்போதும் பாதுகாப்பா, இயேசு எப்போதும் பாதுகாப்பா. ഒരു മന്ത്രവാദിയുടെ മകനായിരുന്ന എന്നെ രാമദാസന്റെ വിളിച്ച് എന്റെ പേര് കൊണ്ട് എന്നെ ദൈവദാസനായി മാറ്റിയത് ദൈവമാണ്. അവനില്ലാതെ ഒരു മിനിസ്റ്റർ ദൈവം തന്നിരിക്കുന്നത്. ഞാൻ പാട്ടും പാടുമ്പോൾ പ്രിപ്പയർ ചെയ്ത് ചിഹ്നം വരുന്നില്ല. ഇവിടെ വരുമ്പോൾ തന്നെ ആ പാട്ടെല്ലാം വരുന്നു. 2760 പാട്ടാണ് ഈ ടേപ്പ് റെക്കോർഡിൽ അകത്തിരിക്കുന്ന പാട്ട്. പുസ്തകം നോക്കാതെ ഞാൻ പാടും. ഇതിനെ കുറിച്ച് ഒന്നില്ല. ഈ മൈക്കിടുമ്പോൾ നാളാവുമ്പോൾ ഇത് കെട്ടുപോകും. ആംബിളി പേർ അത് ഒത്തിരി നാളാകുമ്പോൾ അത് കെട്ടുപോകും, പഴുതാവും. ദൈവം തന്നെ ആംബിളി പേർ ഈ മയക്കും ഒരു കണക്ക് കെട്ടുപോയിട്ടുണ്ട്. ഓയ്വിന് ശേഷം നിങ്ങൾക്കാக ഒരു ഭവനം വീട് കെട്ടിച്ച് പിന്നെയും വന്ന് നിങ്ങളെ ഞാൻ കൂട്ടിക്കൊണ്ടു പോകുന്നില്ല. അതിന്റെ அது எனக்கு உனக்கும் சேர்த்து கட்டினா. அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினா. அப்பா ஒரு வீடு கட்டினா, அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினா. இயேசுவையை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவையை தேடு சொந்தமாகும் வீடு. அப்பா ஒரு வீடு கட்டினா, அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினா. அப்பா ஒரு வீடு கட்டினா, அது எனக்கு உனக்கு சேர்த்து கட்டினா.
அது எனக்கு உனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு. அப்பா ஒரு வீடு கட்டினார், அது எனக்கு உனக்கும் சேர்த்து கட்டினார். அப்பா ஒரு வீடு கட்டினார், அது எனக்கு உனக்கும் சேர்த்து கட்டினார். இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு, இயேசுவை தேடு சொந்தமாகும் வீடு. ஹalleluya! எத்தனை சந்தோஷத்தை மக்களே. நீ போகும்போதும் காப்பா, நீ வரும்போதும் காப்பா, இயேசு உன்னை காப்பா. இயேசு எப்போதும் பாதுகாப்பா, இயேசு எப்போதும்